Already we have seen two types of decision making statements, that is simple if statement and if else statement in previous video. Now we are going to see a remaining three decision making and branching statements. In that first one, else if ladder statement. ஸோ ஏற்கனவே ரெண்டு டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா? சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட் அண்ட் தென் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். அதனோட கண்டினியூவேஷன் தான் எல்ஸ் இஃப் லேடர் ஸ்டேட்மெண்ட். ஸோ திஸ் இஸ் த சின்டாக்ஸ் ஃபார் எல்ஸ் இஃப் லேடர் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஃப் எல்ஸோட எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இஃப் எல்ஸில் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ட்ரூ பிளாக் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் ஃபால்ஸ் பிளாக் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். பட் இன் திஸ் எல்ஸ் இஃப் லேடர் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஸ்டேட்மெண்ட் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் இன் தட் பிளேஸ் வி ஆர் கோயிங் டு செக் அனதர் கண்டிஷன். ஸோ கண்டிஷன் தப்பாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல இன்னொரு கண்டிஷனை செக் பண்ணுறோம். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஒன் கைண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் பிளாக் வில் பி எக்ஸிக்யூட்டட். அந்த கண்டிஷன் தப்பாக இருந்துச்சுன்னா எகெயின் அடுத்த கண்டிஷனை அதனோட ஃபால்ஸ் பிளாக்ல செக் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி தான் எல்ஸ் இஃப் லேடரில் n condition up to n condition we can test it. Else if ladder statement is used to take multi-way decision. ஸோ else if ladder statement எதுக்கு மெயினாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மல்டிவே டெசிஷன் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இஃப் எனி ட்ரூ கண்டிஷன் இஸ் ஃபவுண்ட் தென் த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் பிளாக் வில் பி எக்ஸிக்யூட்டட். ஸோ எந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கோ அந்த கண்டிஷனோட பர்டிகுலர் ட்ரூ பிளாக் ஸ்டேட்மெண்ட் மட்டும் எக்ஸிக்யூட் ஆகும். எல்ஸ் த டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் எக்ஸிக்யூட்டட் அண்ட் கோஸ் டு நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். சப்போஸ் எல்லா கண்டிஷனுமே ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு இது என்ன பண்ணிவிடும் அப்படின்னா வெளியே வந்துடும். So this is the flow diagram and flow chart for else if ladder statement. So இதில் first என்ன பண்ணும் அப்படின்னா if test condition 1 it will check the test condition 1. If the test condition 1 is true then statement block 1 is executed and then go to next statement. Suppose if the test condition 1 is false it will check the test condition 2. அதாவது first என்ன பண்ணும் அப்படின்னா test condition 1 செக் பண்ணும். டெஸ்ட் கண்டிஷன் 1 ட்ரூவாக இருந்தால் ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1 எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துடும். சப்போஸ் டெஸ்ட் கண்டிஷன் 1 ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா டெஸ்ட் கண்டிஷன் 2வை செக் பண்ணும். ஸோ இதே மாதிரி அப் டு n கண்டிஷன் வரையும் செக் பண்ணும். சப்போஸ் n கண்டிஷனும் ஃபால்ஸாக இருந்துச்சு, ஐ மீன் எல்லா கண்டிஷனுமே ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துடும். And let us consider this example for else if ladder statement. ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா int day equal to 4, அதாவது day அப்படிங்கிற ஒரு இன்டீஜர் டைப் வேரியபிளை டிக்ளேர் பண்ணி அதை இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம் வித் த வேல்யூ ஆஃப் 4. ஸோ அப்போ டேயோட வேல்யூ டேங்கிற வேரியபிளோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 4. ஸோ ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ணுறோம், இஃப் டே ஈக்குவல் டு 1 அப்படியா அப்படிங்கிற கண்டிஷனை செக் பண்ணுறோம். அதாவது டேங்கிற வேரியபிள் இருக்க வேல்யூ 1ங்கிற வேல்யூ ஈக்குவலான்னு செக் பண்ணுறோம். ஹியர் we have the value for day is 4. நமக்கு டேல என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னா 4. அப்போ 4 ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறத செக் பண்ணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ அப்போ என்ன பண்ணிடும் அப்படின்னா செகண்ட் கண்டிஷனை செக் பண்ணும். ஸோ டே ஈக்குவல் டு 2, அதாவது 4 ஈக்குவல் டு 2 செக் பண்ணும். ஸோ இங்கேயும் நமக்கு கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ இதே மாதிரி செக் பண்ணிட்டே வரப்போ ஃபோர்த்து கண்டிஷன் செக் பண்ண வரும் பார்த்தீங்களா? ஸோ டே ஈக்குவல் டு 4 அப்படின்னு செக் பண்ணும். ஸோ 4 ஈக்குவல் டு 4. ஸோ கண்டிஷன் ட்ரூ. அப்போ நமக்கு என்ன டிஸ்ப்ளே ஆகும் அப்படின்னா printfல Thursday அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகிட்டு எகைன் இது என்ன பண்ணிடும்னா ப்ரோக்ராமை எக்ஸிக்யூஷனை ஃபினிஷ் பண்ணிடும். ஸோ டேவோட வேல்யூ 4 தான் கொடுத்துருக்கோம், நம்மளும் 4 தான் கொடுக்கணுமா? தேர் இஸ் நோ நீட். வாட் எவர் த வேல்யூ யூ வாண்ட் யூ கேன் கிவ். சப்போஸ் இதில் இருக்க வேல்யூ 6 வேல்யூமே நீங்கள் கொடுக்கல, 6 நம்பர்ஸுமே கொடுக்காம 7 ஆர் 8 ஆர் த எனி அதர் வேல்யூ இஃப் யூ ஆர் கிவிங் அப்படின்னா இதில் இருக்க எல்லா கண்டிஷனுமே உங்களுக்கு ஃபால்ஸ் ஆகிடும். ஸோ அப்போ ஃபைனலாக என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னா சண்டே அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். ஸோ அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நெஸ்டட் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். நெஸ்டட் இஃப் எல்ஸ் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள இன்னொரு இஃப் ஸ்டேட்மெண்ட் இருந்தால் அதுக்கு தான் நெஸ்டட் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பேர். தட் இஸ் இஃப் ஒன் ஸ்டேட்மெண்ட்
contains another statement, another if statement itself is called nested if else statement. So this is the syntax for nested if else statement. So first if test condition 1, then if test condition 2. அதாவது first என்ன பண்ணும் அப்படின்னா it will check the test condition 1. If the test condition 1 is true, then test condition 2 will be checked. If the test condition 2 is true, then statement block 1 will be executed, else statement block 2 is executed. அதாவது test condition 1 ட்ரூவா இருந்தா test condition 2 செக் பண்ணும். test condition 2 ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா statement block 1 எக்ஸிக்யூட் பண்ணும். சப்போஸ் test condition 2 ஃபால்ஸா இருந்துச்சு அப்படின்னா statement block 2 எக்ஸிக்யூட் பண்ணும். இது ரெண்டையும் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு எங்க வந்துரும் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துரும். சப்போஸ் டெஸ்ட் கண்டிஷன் 1 உங்களுக்கு ஃபால்ஸா இருந்துச்சு அப்படின்னா தென் ஸ்டேட்மெண்ட் பிளாக் 3 எக்ஸிக்யூட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துரும். If else statement contains another if else statement is called nested if else statement. ஸோ ஒரு if ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள இன்னொரு if else ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் nested if else statement. If the test condition 1 is true, then the test condition 2 is evaluated. ஸோ test condition 1 ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா test condition 2 evaluate பண்ணோம். If the test condition 2 is true, then the statement block 1 is executed. So test condition 2 ட்ரூவா இருந்தா statement block 1 execute ஆகும். If the test condition 2 is false, then statement block 2 is executed. Suppose if the test condition 1 is false, then the statement block 3 is executed. So this is the flow diagram for nested if else statement. So உங்களுக்கு first என்ன செக் பண்ணும் அப்படின்னா test condition 1 செக் பண்ணும். So test condition 1 ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா then it will check the test condition 2. If the test condition 2 is true, then statement block 1 எக்ஸிக்யூட் பண்ணிட்டு next statement வந்துரும். சப்போஸ் if test condition 2 பார்த்தீங்க ஃபால்ஸா இருந்துச்சு அப்படின்னா statement block 2 எக்ஸிக்யூட் பண்ணிட்டு next statement வந்துரும். If the test condition 1 is false, அதாவது test condition 1 ஃபால்ஸா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கு பார்த்தீங்களா ஃபால்ஸ் பிளாக் ஸ்டேட்மெண்ட் பிளாக் 3 எக்ஸிக்யூட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துடும். Let us consider this example program for nested if else statement. So this is the program for finding the largest number among the given 3 numbers. கொடுத்திருக்க 3 நம்பர்ல எந்த நம்பர் பெரிய நம்பர் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ரோக்ராம் தான் இது. ஸோ இங்கே இன்ட் ஏ கமா பி கமா சி, ஸோ ஏ பி சி அப்படிங்கிற 3 வேரியபிளை இன்டீஜர் டைப்பில் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஆஸ் வெல் அஸ் ஏ ஈக்குவல் டு 10, பி ஈக்குவல் டு 20, சி ஈக்குவல் டு 30 அப்படின்னு 3 வேல்யூவை அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம நார்மலாக செக் பண்ணுறப்ப என்ன பண்ணி பார்ப்போம், ஃபஸ்ட் நம்பரை செகண்ட் நம்பரோட மேட்ச் பண்ணி பார்ப்போம். சப்போஸ் ஃபஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பரை விட பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அதை தேர்ட் நம்பரோட மேட்ச் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த இடத்துலையும் கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்க ஃபஸ்ட் நம்பர் தான் பெருசு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி செக் பண்ணி பார்ப்போம் இல்லைங்களா. அதே மாதிரி ஃபஸ்ட் நம்பரை செகண்ட் நம்பரோட மேட்ச் பண்ணி பார்க்கும் பொழுது செகண்ட் நம்பர் தான் பெருசு அப்படின்னா we have to check with தேர்ட் நம்பர், அதாவது செகண்ட் நம்பரை தேர்ட் நம்பரோட மேட்ச் பண்ணி பார்க்கணும். ஸோ அதே சேம் கான்செப்ட் தான் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ணுறோன்னா ஏ கிரேட்டர் தென் பியா அப்படிங்கிறத செக் பண்ணுறோம். கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா ஏ கிரேட்டர் தென் சியா அப்படிங்கிறத செக் பண்ணுறோம். இந்த இடத்துலையும் கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா ஏ இஸ் பிக், ஸோ ஏ தான் பெருசு. சப்போஸ் எல்ஸ் அப்படின்னா சிங்கிறது தான் பெரிய நம்பர். இல்லை ஃபஸ்ட்டு கண்டிஷன் நமக்கு ஃபால்ஸாக இருக்குது, பி தான் பெருசாக இருக்குது அப்படின்னா பியை சியோட பெருசாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஸோ பி கிரேட்டர் தென் சியா அப்படிங்கிறத செக் பண்ணுறோம். ஸோ கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா பி இஸ் பிக், சப்போஸ் கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னா சி இஸ் பிக். தென் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். ஸோ இட் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் அ பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். So this is the syntax for switch statement. Switch of expression, opening brace, case label 1, colon, statement block 1, semicolon, break, semicolon. So likewise, we can give up to case label n. And then last default block will come. Then next statement. Switch statement is an extension of if else statement.
This permits any number of branches. So switch statement பார்த்தீங்க அப்படின்னா it is a extensions of if else statement. ஸோ இதில் நிறைய branch of statements என்ன பண்ணிக்கலாம்னா we can able to include. When the statement is executed, the computer first checks the expression. So switch of expression syntaxல பார்த்தோம் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகிறப்ப கம்ப்யூட்டர் அதை தான் செக் பண்ணும். ஸோ அந்த எக்ஸ்பிரஷனில் இருக்க வேல்யூவும் கேஸ் லேபிள் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த லேபிளில் இருக்க வேல்யூவும் எதோட மேட்ச் ஆகுதோ அந்த ரெஸ்பெக்டிவ் கேஸ் ஸ்டேட்மெண்ட் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகிட்டு நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துடும். சப்போஸ் எந்த லேபிளோடையும் மேட்ச் ஆகலை அப்படின்னா டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துடும். இஃப் எனி லேபிள் இஸ் மேட்சிங் வித் தட் எக்ஸ்பிரஷன் then the particular statement block will be executed and then goes to next statement. எந்த லேபிளோட அந்த எக்ஸ்பிரஷனோட வேல்யூ மேட்ச் ஆகுதோ அந்த ரெஸ்பெக்டிவ் பிளாக் மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துடும். இஃப் ஆல் த லேபிள்ஸ் ஆர் நாட் மேட்சிங் வித் தட் எக்ஸ்பிரஷன், அதாவது அந்த எக்ஸ்பிரஷனோட எந்த லேபிளோட வேல்யூ மேட்ச் ஆகலை அப்படின்னா the default statement block will be executed. And this is the flow diagram for switch statement. So first என்ன பண்ணும் அப்படின்னா switch statementல expression இருக்கு இல்லையா, it will give one value. So switch statement first ஒரு வேல்யூவை கொடுக்கும். So by using that value we have to match with that label value. So அந்த வேல்யூவை ஒவ்வொரு லேபிள் வேல்யூவோடையும் மேட்ச் பண்ணி பார்க்கணும். ஸோ எந்த லேபிளோட மேட்ச் ஆகுதோ அதனோட ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்மெண்ட் பிளாக்கை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துடும். சப்போஸ் எந்த லேபிள் வேல்யூவோடையும் அந்த ஸ்விட்ச் எக்ஸ்பிரஷன் வேல்யூ மேட்ச் ஆகலை அப்படின்னா தென் டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட் பிளாக் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துடும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டே அப்படிங்கிற ஒரு இன்டீஜர் வேரியபிளை டிக்ளேர் பண்ணி 4 அப்படிங்கிற வேல்யூவை அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டேங்கிற வேரியபிளை டைரெக்டாக ஸ்விட்ச் ஆஃப் எக்ஸ்பிரஷனுக்கு பாஸ் பண்ணுறோம். ஐ மீன் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டில் பாஸ் பண்ணுறோம். ஸோ டேயில் we have the value of 4. நமக்கு என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னா 4 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன மேட்ச் பண்ணி பார்க்கும் அப்படின்னா கேஸ் 1 அதோட மேட்ச் பண்ணி பார்க்கும். 1 ஈக்குவல் டு 4 அப்படின்னு மேட்ச் பண்ணி பார்க்கும். ஸோ அந்த இடத்துல கண்டிஷன் என்ன ஆகும் அப்படின்னா ஃபால்ஸ். ஸோ கேஸ் பிளாக் 2ஓட மேட்ச் பண்ணி பார்க்கும். தென் கேஸ் பிளாக் 3, தென் கேஸ் பிளாக் 4. ஸோ ஃபோர்த்து கேஸ் பிளாக்கு வரப்போ 4 ஈக்குவல் டு 4. நம்ம கேஸ் பிளாக்கோட வேல்யூ 4ம் அந்த டேயில் இருக்க வேல்யூட 4 ஈக்குவலாக இருக்கனால நமக்கு என்ன அவுட்புட் டிஸ்பிளே ஆகும் அப்படின்னா தஸ்டே அப்படின்னு பிரிண்ட் ஆகிட்டு வெளியே வந்துடும். பிகாஸ் அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ பிரேக் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷனை அதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு கொண்டு வரதை யூஸ் பண்ணுறது தான் பிரேக் ஸ்டேட்மெண்ட். And thanks for watching. We will see by next video.